விவசாயிகளோட கால் பாதத்தை பார்க்குற யாருமே ஒரு லைக் போடாமல் போட மாட்டீங்க. கிட்டத்தட்ட 60 கிலோ பார்த்தீங்கன்னா அவர் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு ஏற்றுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லீக்ஸ் குவாலிட்டி ஃபுல்லாக முடியுது. தோட்டம் ஃபுல்லாகவே லீக்ஸ் குவாலிட்டி முடிஞ்சாச்சு. கொஞ்சம் தான் இருக்குது, மேலே சின்ன குறைகள் இருக்குது. 5000 கிலோ கிட்ட இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு 4000 கிலோ மாதிரி தான் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கி லீக் போர்டு வேலை 100 ரூபா போய்கிட்டு இருந்துச்சு. அதான் கழட்டி முடிச்சாச்சு. இனி இதில் எவ்வளோ செலவழிச்சிருக்கோம் அவ்வளோ செலவழிச்சிருக்கோம், இல்லை நஷ்டம் லாபம் அதை பார்க்காம அடுத்த வெள்ளாமையை பற்றி அடுத்த வெள்ளாமைக்கு ரெடி ஆகுவோம். ஏற்கனவே 50 படி நம்ம ஏற்றிட்டோம். 50 படிங்கிறத 50 கட்டுக்கிற மேலே போயிருச்சு. இப்போ அடுத்து மிச்சம் இருக்கிறத நம்ம ஏற்றிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கலட்டி எப்படி கட்டியிருக்கோம் அப்படின்றது. ஒவ்வொரு கட்டுக்கும் 27லேருந்து 30 கிலோ வைப்போம். அப்போ தான் அவங்களுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு லேசாக இருக்குன்றதுக்கு. இந்த 2 மூட்டை தூக்குறது வந்து அவங்களோட வேலை லேஸ்க்காக தூக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது கூட கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னு கேட்டால் இந்த 2 மூட்டையை தூக்கிட்டு இந்த குறுகலான பாதை, சறுக்கிற பாதை, தண்ணியில் காலை வச்சு போகணும். இந்த மாதிரி போகிறது வந்து சரியான ரிஸ்க்கான ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான் இது இவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லொரியில் ஏற்று பட்டுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 60 பர்ச்சேஸில் நம்ம இந்த லீக்ஸ் வெள்ளாமல் செஞ்சுருந்தோம். 60 பர்ச்சேஸில் 4000 கிலோ கழட்டியிருக்கோம். இன்றைக்கி விலை 100 ரூபா போய்கிட்டு இருக்குது லீக்ஸ் 1 கிலோ. ஸோ இப்போ நிறுவல் பார்த்திங்கன்னா எப்படி நிறுத்துறாங்க அப்படின்றது தெரியுது. இப்படி நிறுந்துட்டு ஒரு மார்க்கர் பெனில் அந்தந்த பேக்கில் நாங்கள் எழுதிடுவோம். அதே நேரத்தில் ஒரு புக் ஒன்று வச்சு கொப்பிகள்லையும் எழுதிக்கிறோம். ஸோ அதை வச்சு தான் கூட்டி நம்ம இதில் பில்லை நம்ம எடுக்க போகிறோம்.